அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த நம்பர் ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் 1ஆம் நம்பருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 1ஆம் தேதி வரிசைகளில் பிறந்தவங்களுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அதே கேரக்டர்ஸ் இவங்களுக்கும் இருக்கும். மற்றவங்களை டாமினேட் பண்ணுறது, போராடி ஒரு விஷயத்தில் வின் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பை நேச்சராகவே இருக்கும். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடங்க மாட்டாங்க. இவங்களை யாராவது உதாசீனப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால தாங்கிக்க முடியாது. எப்பவுமே இவங்க கிட்ட ஒரு திமிருத்தனம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். அவங்க நினைக்கிறத தான் மற்றவங்க பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்படி பண்ணாதவங்க கிட்ட ஒன்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கான கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கும். முரட்டுத்தனம், கோபம், பிடிவாதம், எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பாங்க. இவங்க நிதானமாக இருக்கிற வரைக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது. இவங்க நிதானத்தை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்புன்றது இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் முட்டல் மோதல் அப்படின்றது இருக்கும். இவங்களை அடக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் யாரோட கண்ட்ரோலுக்கும் கீழே வரமாட்டாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மனசில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலுக்கு இல்லை கோயில்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற தாட் இவங்களுக்கு இருக்கலாம். அதிகப்படியான வெற்றிகளை வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டையோ இல்லைனா ஒய்ஃபையோ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் இவங்களுக்கு. பண்ணவும் செய்வாங்க சிலர். பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த 9வது நம்பருக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்ன்றது இயல்பிலே கொஞ்சம் கோபம், முரட்டுத்தனம் அந்த மாதிரியான கேரக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கிட்டத்தட்ட சூரியன் கிரகத்துக்கு என்ன பலன்கள் இருக்கோ அதே மாதிரி விஷயங்கள் இதுக்கும் இருக்கும். சில விஷயங்கள்ல சரியாவே மேட்ச் ஆகும். ஸோ 1ஆம் நம்பர்ல பிறந்து அவங்களுடைய கேரக்டர்ஸும் இந்த 9வது நம்பர்ல பிறந்திருக்கிறவங்களுடைய கேரக்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் ஒன்னா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த 1ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிறவங்க கூட சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்துடுவாங்க அந்த டாமினேஷனை. இவங்க அப்படி இருக்காது. எப்பவுமே அந்த ஸ்ட்ராங்கா தான் நினைச்சதை அடையணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஸோ அதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்து உங்களுடைய ராசியோ லக்னமோ மேஷம் அல்லது விருச்சிகமாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் பலமாக இருந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. மற்றவங்களை டாமினேட் பண்ணுறதுல உங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் இயலாத காரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த போலீஸ், அப்புறம் மிலிட்ரி, எங்கேயாவது இந்த சண்டை போடுற மாதிரியான வேலைகள், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நன்றி.